டேஸ்டியாக டெலிஷியஸாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான ரெசிபி பட்டர் கார்லிக் எக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பட்டர் கார்லிக் எக் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா கரைஞ்சி வந்ததும் கலந்து வச்ச முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். எக்கை நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி தான், ஆனால் ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக ஈரப்பதமாக இருக்கட்டும். இப்போ இந்த ஃப்ரை பண்ண எக்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு கடாயில் பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா கரைஞ்சி வந்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, ஒரு வெங்காயத்தை உள்ளே சேர்த்து 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ், 1/2 ஸ்பூன் மைதா இல்லைனா கோதுமை சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1/2 கப் பாலை ஆட் பண்ணிக்கலாம். பாலை ஆட் பண்ணதும் தேவைன்னா ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் கெட்டியாக கொதிச்சு வந்ததும் பொரிச்சு வச்ச முட்டையை உள்ளே ஆட் பண்ணி கொத்தமல்லி தழை தூவி ஒரு கிளறி சர்வ் பண்ணிங்கன்னா சுட சுட பட்டர் கார்லிக் எக்ஸ் ரெடிங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.